அதிராம்பட்டினத்தில் இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 11வது நாளாக இன்றைக்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை காப்பாற்றணும் அப்படின்றது அந்த போராட்டத்துடைய நோக்கம் அப்படின்றீங்க. என்ன பிரச்சனை அந்த பள்ளிக்கூடத்தில்? 75லேருந்து 2009 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா தரப்பு மக்களும் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. 2009 திமுகவுடைய நகர செயலாளராக இருக்கக்கூடிய ராம குணசேகரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறார். இந்த மாதிரி இந்த இடம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, இந்த இடம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள், அதாவது முஸ்லீம்களால் இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கேன் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டோன்னே கோர்ட் என்ன செய்து அந்த ரிட் பெட்டிஷனில் எந்த ஒரு பிரைம் ஆஃபீஸையும் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுது. படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலுக்கு சீல் வச்சுட்டு எல்லாரையும் வந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் பசங்க எல்லாரும் வெளியே வர வச்சுட்டு அந்த கேட்டில் வந்து நோட்டீஸை ஒட்டிட்டு போர்டு ஒன்று வச்சுறார். இந்த இடம் வந்து ஹுசைன் பார்க்குக்கு சொந்தமான இடம், இந்த இதை வந்து ஆக்கிரமித்து இருக்கிறதை இனி வந்து கோர்ட் வந்து ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது நடந்தது. ஆனால் கோர்ட்டில் அப்படி ஒரே நாளில் ஸ்டே முடிஞ்சு போயினா அதை ஏன்னா அப்பீலுக்கெல்லாம் டைம் கொடுத்துருப்பாங்க. அது 90 days அப்பீல் டைம் இருக்கு. இவர்கள் 4ஆம் தேதியே வந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் வந்து நம்பரும் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு இடையில தான் இவர் என்ன பண்றாரு, 11ஆம் தேதி 9ஆம் தேதி முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்குறாரு. நம்ம தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜ் இஷ்யூ வந்த உடனே மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு பெரிய அறிவிப்புகளை வந்து கொடுக்குறாரு. 9ஆம் தேதி 11ஆம் தேதி இவர் திரும்ப ஜேசிபி கொண்டு போயிட்டு அந்த பில்டிங் இடிக்கிறதுக்கு இவர் போறார். திமுக நகர செயலாளர். அப்போ தனது சொந்த கட்சியையும் எதிர்த்துக்கிட்டு அங்க உள்ள பெரும்பான்மை சமூகமான முஸ்லீம் அவங்க தான் இவருக்கு ஓட்டு போடணும், அவர்களையும் எதிர்த்துக்கிட்டு இவர் எந்த உள்நோக்கத்தோட இதை செய்யறாரு? அதாவது இவரை பத்தி அந்த ஊர்ல நாங்கள் விசாரிச்ச பொழுது பரிஞ்சூர் செல்வம் சொல்லி திமுகவுடைய கலை இலக்கிய பிரிவுடைய மாநில செயலாளர் இருக்கார். அவருடைய பையன் திருமணம் அதிராம்பட்டினத்தில் தஞ்சாவூர் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு உதயநிதி போறார். உதயநிதி வரக்கூடாதுன்னு சொல்லி மக்களை திரட்டி போராட்டம் செஞ்சவர் தான் இந்த ராமகுணசேகரன். அப்போ இவரோட நோக்கம் என்னவா இருக்குன்றது வந்து நம்ம பார்க்கும் பொழுது இவருக்கும் முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் பிஜேபியோடைய முருகானந்தத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. முருகானந்தம் எப்படியாவது வந்து முத்துப்பேட்டையில் கலவரம் செய்யணுன்றது ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து இவரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அச்சம் தான் அந்த மக்களாண்டு. நீ ஐஏஎஸ் அகாடமியில் எதை வேணாலும் கட்டு, நாங்கள் இடம் தரோம், எங்கள் இடம் இருக்குன்னு சொல்லி ஈசிஆரில் கட்டியா ஊருக்குள்ளே சந்தில் போனால் நீ கட்டுற ஒரு 55 சென்ட்டில் உனக்கு ஏக்கர் அளவில் நான் இடம் தரோம், அந்தளவுக்கு அந்த மக்கள் வராங்க. ஆனால் அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, 2.5 கோடி ரூபா அந்த 55 சென்ட் இடத்த நான் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தரேன் அப்படின்னு ஒதுக்கும் பொழுது இதுக்கு வந்து அமைச்சரும் உடந்தையாக இருப்பாரோ, நேரு கூட இது உடந்தையாக இருப்பார்ன்ற சந்தேகம்லாம் தொடர்ந்து அந்த மக்கள் வைக்கிறாங்க. பேர் தான் வந்து திமுகன்னு இருக்காங்க. ஆனால் முழுக்க முழுக்க 10-20 ஆண்டுகளாக இவருக்குள்ள சாதி வெறி மத வெறி ஊறி போயிடுச்சு. திராவிட மாடல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட நிற்கிறதா தவிர வாக்களித்த மக்களை வந்து தொடர்ந்து வீதியில் நிறுத்துவது திராவிட மாடல் அரசு கிடையாது. இது அரசுக்கு அழகில்லை. வணக்கம் தொடர். வாழ்த்துக்கள் தொடர். அதிராம்பட்டினத்தில் இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 11வது நாளாக இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை காப்பாற்றணும் அப்படின்றது அந்த போராட்டத்துடைய நோக்கம் அப்படின்றீங்க. என்ன பிரச்சனை அந்த பள்ளிக்கூடத்தில்? அது 1995 அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்குறாங்க, இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிக்கு அப்போது பேரூராட்சியாக இருந்தது, அந்த பேரூராட்சிக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல வந்து ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது. ரேடியோ ஸ்டேஷனா ரேடியோ பார்க் இருக்குது. காலப்போக்கில் வந்து அந்த இடம் வந்து தொடர்ந்து சமூக விரோத செயல்களுக்கு வந்து மாறிடுது. அப்போ அந்த மக்களை தொடர்ந்து இந்த இஷ்யூஸ் டெய்லி ஃபேஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஸ்கூல் கட்டிடலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து 1975 ஒரு அதிரை முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி உண்டு பண்ணி உரிய முறையில் அரசை அணுகி ஒப்பந்தம் பெற்று ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஸ்கூலை நடத்திட்டு வராங்க. 75லேருந்து 2009 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா தரப்பு மக்களும் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. 2009 திமுகவுடைய நகர செயலாளராக இருக்கக்கூடிய ராம குணசேகரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறார். இந்த மாதிரி இந்த இடம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, இந்த இடம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள், அதாவது முஸ்லீம்களால் இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கேன் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டோன்னே கோர்ட் என்ன செய்து அந்த ரிட் பெட்டிஷனில் எந்த ஒரு பிரைம் ஆஃபீஸையும் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுது. டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ரெமெடி வேணும்னு சொன்னால் நீங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரை நீங்கள் அணுகுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் வந்து திருப்பி விட்டுறாங்க. திரும்ப இவர் என்ன பண்ணுறார், மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை அதிகாரியை நியமித்து
அதை விசாரித்து அறிக்கை கேட்கிறார். அவர்கள் கொடுத்த அறிக்கையிலேயே அப்படி எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அங்கே இல்லை. அவர்கள் எந்த காரணத்திற்காக 75 அந்த பேரூராட்சியோட ஒப்பந்தம் போட்டார்களோ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே ஸ்கூல் தான் நடந்துட்டு இருக்கு. இவர் உள்நோக்கத்தோட தான் இந்த பிரச்சனையை வந்து கலப்புறாருன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போ கருணாகரன் சொல்லியிருக்காரு. அவருக்கு அறிக்கை கொடுத்தோன்னே அவர் இவருக்கு ரிப்ளை கொடுத்துறார், உங்களுடைய இந்த மனு மீது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, நீங்கள் ஏதோ உள்நோக்கத்தோட தான் இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு ஒரு என்ன சொல்கிறா, நீங்கள் அந்த இடத்தை உங்கள் பேரில் பட்டா மாற்றிங்க அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து இவர்கள் வந்து பட்டா மாற்ற அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணும்போது திரும்பவும் இவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப வழக்கு போடுறாரு. அப்போ அந்த வழக்கின் மீது மதுரை உயர்நீதிமன்றம் என்னன்னா ஒரு ஸ்டேட்டஸ் கோ அந்தஸ்து வந்து கொடுத்துருது, நீங்கள் அப்படியே வந்து ஸ்கூல் ரன் பண்ணீங்கன்ட்டு. இந்த ஸ்டேட்டஸ் கோ வந்து டிசம்பர் கடந்த ஆண்டு 2023 டிசம்பரில் இறுதியில் வந்து அந்த ஸ்டேட்டஸ் கோ வந்து வெக்கேட் ஆகுது. அந்த காலாவதி ஆன உடனே அந்த ஸ்டே ஆர்டரை எடுத்துக்கிட்டு இவரே போறார் ஸ்கூலுக்கு. கோர்ட்லேருந்து யாரும் இல்லை, வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் கிடையாது, இவரும் மாநகராட்சியுடைய ஆணையர், இவங்க 2 பேரே போயிட்டு மாநகராட்சி ஆணையர் இவர் அனுப்பி மாநகராட்சியுடைய ஊழியர்களை அனுப்பி அந்த போர்டை பள்ளியை வந்து சீல் வைக்கிறாங்க. எந்த அளவுனா உள்ள பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலுக்கு சீல் வச்சுட்டு எல்லாரையும் வந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் பசங்க எல்லாரும் வெளியே வர வச்சுட்டு அந்த கேட்டில் வந்து நோட்டீஸை ஒட்டிட்டு போர்டு ஒன்று வச்சுறார், இந்த இடம் வந்து ஹுசைன் பார்க்குக்கு சொந்தமான இடம், இந்த இதை வந்து ஆக்கிரமித்து இருக்கிறதை இனி வந்து கோர்ட் வந்து ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது நடந்தது. ஆனா கோர்ட்ல அப்படி ஒரே நாள்ல ஸ்டே முடிஞ்சு போயினா அதை ஏன்னா அப்பீலுக்கெல்லாம் டைம் கொடுத்துருப்பாங்க. அது 90 days அப்பீல் டைம் இருக்கு. இவர்கள் 4ஆம் தேதியே வந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் வந்து நம்பரும் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு இடையில தான் இவர் என்ன பண்றாரு, 11ஆம் தேதி 9ஆம் தேதி முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்குறாரு. நம்ம தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜ் இஷ்யூ வந்த உடனே மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு பெரிய அறிவிப்புகளை வந்து கொடுக்குறாரு. 9ஆம் தேதி 11ஆம் தேதி இவர் திரும்ப ஜேசிபி கொண்டு போயிட்டு அந்த பில்டிங் இடிக்கிறதுக்கு இவர் போறார், திமுக நகர செயலாளர். அப்போ இதில் தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சட்டத்தையும் மீறி நீதிமன்றத்தில் வழக்கு நம்பரும் ஆயிடுச்சு. அப்போ அதில் வந்து கேஸ் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்பு இப்படி பண்ணுறது சட்டத்துக்கு புறம்பான செயல். ரெண்டாவது, கொள்கை அடிப்படையில் திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு மைனாரிட்டி சப்போர்ட்டோடய இயங்குகிற ஒரு இயக்கம்னு வெளியில் சொல்லுகிறார். அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் கிறிஸ்டியன் காலேஜ் இஷ்யூவில் சிஎம் வந்து அறிக்கை விடுறான்னு சொன்னீங்க. அப்போது தனது சொந்த கட்சியையும் எதிர்த்துக்கிட்டு அங்கே உள்ள பெரும்பான்மை சமூகமான முஸ்லீம் அவங்க தான் இவருக்கு ஓட்டு போடணும், அவர்களையும் எதிர்த்துக்கிட்டு இவர் எந்த உள்நோக்கத்தோடு இதை செய்கிறாரு? அதாவது இவரை பற்றி நான் அந்த ஊரில் நாங்கள் விசாரித்த பொழுது பரிஞ்சூர் செல்வம் சொல்லி திமுகவுடைய கலை இலக்கிய பிரிவுடைய மாநில செயலாளர் இருக்கார். அவரோட பையன் திருமணம் அதரயம் பண்ணது தஞ்சாவூர் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு உதயநிதி போறார். உதயநிதி வரக்கூடாதுன்னு சொல்லி மக்களை திரட்டி போராட்டம் செஞ்சவர் தான் இந்த ராமகுணசேகரன். ஓகே, இப்போ இந்த இஷ்யூ ஓடிட்டு இருக்கும் பொழுது உடனே திமுகவுடைய ஐடி விங்கிலேருந்து எல்லாருமே வந்து நம்ம மேலே பாய ஆரம்பிச்சாங்க, நீங்கள் வந்து தப்பான அரசு மேலே ஒரு களம் ஏற்படுத்துறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் ஆச்சா புச்சானே. அப்போ நம்ம உரிய எல்லா ஆதாரத்தையும் போட்ட உடனே திமுகவுடைய அயலக அணிலேருந்து நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், செஞ்சி மஸ்தான் அவர் இல்லை, அவர் சார்ந்த நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சார்ந்த மக்கள்லாம் நம்ம ஃபோனை போட்டு நீங்கள் சொன்னது உண்மைதான், எந்த அளவு சார் திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கே ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, அவர் சொல்லுகையே இவன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி தலைமைக்கு நான் பல முறை கடிதம் கொடுத்துட்டேன், தலைமை இது வரைக்கும் இவன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு தெரியல அப்படின்றாங்க. இப்போ அந்த அதிரையை பொறுத்த வரைக்கும் 70% முஸ்லீம்கள், 30% தான் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. நகராட்சியில் கூட பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து முஸ்லீம், துணைத் தலைவர் இவர், இருக்கக்கூடிய 21 கவுன்சிலரில் 16 கவுன்சிலர் முஸ்லீம், 4 கவுன்சிலர்கள் அதிமுக சார்ந்த, அதிமுக 4 பிஜேபி 1ன்னு இருக்கு. அப்போ இவரோட நோக்கம் என்னவா இருக்குன்றது வந்து நம்ம பார்க்கும் பொழுது இவருக்கும் முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் பிஜேபியோடைய முருகானந்தத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. முருகானந்தம் எப்படியாவது வந்து முத்துப்பேட்டையில் கலவரம் செய்யணுன்றது ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து இவரை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த அச்சம் தான் அந்த மக்களாண்டு. இப்போ அந்த நீங்க 16 முஸ்லீம் கவுன்சிலர் இருந்து 16 பேர் இருந்தும் கூட இவருக்கு எதிராக அவர் பேசுறது கூட தயாரா. என்னன்னா அவங்க பட்சம் என்னன்னா இவங்க எப்படியா ஏற்கனவே இது என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சி உட்கட்சி பிரச்சனையை மாத்திட்டார் ராமகுணசேகரன்.
ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பலரும் வந்து முஸ்லீம்களாக இருக்காங்க. இப்போ அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு 4 கவுன்சிலர் தான், 1 பிஜேபி. அப்போ 70% மக்களும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக விசுவாசியாவே இருக்காங்க, திமுக உறுப்பினர்களாக இருக்காங்க. ஊரே அதிமுக பெரிய ஹோல்டே கிடையாது அந்த ஊரில். முழுக்க ஹோல்டு திமுக ஹோல்டு. திமுகவுடைய எம்எல்ஏ இருக்காரு, திமுகவுடைய நகர தலைவர்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட இவர் மேல் நடவடிக்கை எடுக்க பயம். கருப்பு முருகானந்தம் பிளஸ் வந்து இங்க ராமகுணசேகரன் இவங்க நெக்ஸஸ் எந்த அளவுக்கு நீங்க உறுதியா சொல்றீங்க? அந்த மக்கள் சொல்றதுதான். நம்ம அங்க போனோம், களத்துல விசாரிச்ச வரைக்கும் முருகானந்தத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இவர் இதெல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காரு. அதனாலதான் தலைமையும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க. ஏன்னா இவர் ஏதாவது இடக்கிடமா செஞ்சுடுவாரோன்னு பயம் தலைமைக்கே இருக்கு. ஓகே, இப்போ இவர் இப்போ திமுக நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னா நேரடியாக போய் பிஜேபியில் சேருவார். சேர்ந்துட்டு போறாரு. கொள்கைக்கு முரணான ஒருத்தர் நீங்க வச்சீங்கன்னா இப்போ திமுக உடனே செய்ய வேண்டிய வேலைன்னா எப்படி சீர்திருத்த பள்ளிகள் இருக்கோ அப்படி திமுக ஒரு சீர்திருத்த பள்ளியை துவங்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி இருக்காங்க, பேர் தான் வந்து திமுகன்னு இருக்காங்க. ஆனால் முழுக்க 10-20 ஆண்டுகளாக இவருக்குள்ள சாதி வெறி மத வெறி ஊறி போயிடுச்சு. ஏன்னா முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை எந்த அளவு தஞ்சை மாவட்ட மக்கள் முஸ்லீம் மக்களும் அங்கே இருக்கிற திமுக வந்து பதறான். தஞ்சையை பொறுத்த வரைக்கும் அது திமுகவுடைய கோட்டையா இருக்கு, டெல்டா மாவட்டங்கள் பெருசா. இவங்க ஓட்டே நம்ம விழா மாதிரி இவன் பண்ணிடுவான் போல இருக்கு அப்படின்னு. யாரு? இவன் ராமகுணசேகரன். ஓகே, அப்படி ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா 14 கிராம மக்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு போயிருக்காங்க. அதிராம்பட்டினம் மட்டும் போராடி இருந்த மக்கள் நேற்று 14 கிராமத்தை சார்ந்தவங்க போயிருக்காங்க டெல்டால இருந்து. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அதிராம்பட்டினம் முழுக்க அந்த டெல்டா ரீஜன் ஃபுல்லாவே திமுக காலி பண்ணிடுவான் போல இருக்கு அப்படின்ற அச்சம் வந்து அங்க இருக்க திமுக நிர்வாகிகள் இருக்கு. ஆனா தலைமை ஏன் வந்து அவன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்றது வந்து நமக்கு பெரிய கேள்வியாவே இருக்கு. தலைமைக்கும் அப்படி ஒரு ரகசிய உறவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது நம்ம மறுக்க முடியாது. அது 24 தேர்தலை தான் பார்க்க முடியும். என்ன நான் எதுக்கு கேட்கிறேன்னா, வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பதில் மிகப்பெரிய தயக்கம் காட்டி வருகிறது திமுக. சும்மா வந்து ஒரு கொடை கூட கருப்பு கூட பிடிக்காம சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் நடந்தது, சர்வதேச போட்டி. இப்போ சர்வதேச போட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி வராரு. அவரோட எந்த அடையாளமும் இங்கே இல்லை. பிஜேபி பெரிய பிரச்சனையாக பண்ணிச்சு. அவர் ரெட்டி எல்லாம் போய் ஸ்டிக்கர்லாம் ஒட்டினார். அது அவரை கைது செய்து பெரிய பிரச்சனை ஆன ஒரு தமிழ்நாட்டில் ஓராண்டு நிறைவாத முடியும். நேற்று வந்து கேலோ இந்தியா போட்டி நடந்தது. கேலோ இந்தியாவில் முழுக்க மோடி தான். எந்த அளவுன்னு சொன்னால் இப்போ ஒரு செய்தி படித்தேன், மோடிக்கு கருப்பு கொடி காட்ட போகிறதா சில தோழர் அறிவிச்சிருக்காங்க. நைட்டோட நைட்டாக ஒருத்தருக்கு அரெஸ்ட் பண்ணிச்சு. அப்போ திமுக வந்து ஏற்கனவே உதயநிதி அந்த சனாதன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு பாட்னா கோர்ட் வந்து இந்த கோர்ட்டில் வந்து சம்மன்லாம் வந்ததுனால அந்த கள்ள உறவை வந்து இன்னும் புதுப்பிக்கிறதா அப்படின்றது தான் நமக்கு சந்தேகமாக இருக்கு. ஓகே, இந்த மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? மக்கள் என்ன நிலைப்பாடுனா அந்த ஸ்கூல் திறக்கும் வரை போராட்டம் வந்து தொடரும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு புதிய அப்டேட்னா எல்லா அமைப்புகளும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நேற்று வரைக்கும் அந்த கிராம அந்த பகுதி மக்களோட போராட்டமாக இருந்ததை இனி அவர்கள் அரசியல் படுத்தி எல்லா அமைப்புகளும் வாருங்க, உங்களோட கொடிகளோடு நீங்கள் வந்து நாளைக்கு போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு முஸ்லீம் லீக் உடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வர்றார். வந்து அவர்லாண்டி இந்த மக்கள் ஊர் மக்கள் மனு கொடுத்தோம். அவர் சொல்றாரு, நான் வந்த உடனே இந்த விஷயம் நான் சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் காதுக்கும் நான் கொண்டு போயிட்டேன், உடனடியாக இது வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்னை கேட்காம இங்க எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது நான் சொல்லிட்டேன் அப்படின்றார். எந்த இஷ்யூ தொடர்பா? இந்த ஸ்கூல் இஷ்யூ. ஓகே, ஏன்னா அவர்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் அங்கே வராங்க. வந்து அமைச்சரை பார்த்து மனு கொடுத்த உடனே நான் வந்த உடனே முஸ்லீம் லீக் தலைவர்கள் சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லி நாங்கள் செய்ய வேண்டிய நேரத்துலலாம் இல்லை, எங்களுக்கே தெரியும், நாங்களே பண்ணிடுவோம். ரொம்ப எப்பவும் வந்து முஸ்லீம்களுடைய நெஞ்ச நக்கிற மாதிரியே பேசுவார். பேசிட்டு போய் 4 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் சீல் எடுக்கப்படலை. அதுவே சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட சீல் தானே. இவங்க காவல்துறையிட்ட சொல்லி ரிமூவ் பண்ணலாம்ல. இப்போ என்ன பிரச்சனைனா, காவல்துறை அங்கே ஒரு சொல்லப்படாத 144 தடை உத்தரவு மாதிரி போட்டுச்சு. தெருக்கு தெரு கேம்ப்பு, மசூதிக்கு பின்னாடி கேம்ப்பு, மசூதிக்கு முன்னாடி வந்து பஸ்ஸில் வந்து போலீஸு, ரொம்ப ஒரு காவல்துறை ஒரு அடக்குமுறை தான் வச்சுட்டு இருக்கு. அப்போ என்னன்னா, ராமகுணசேகரன் ஒட்டுமொத்த அந்த நிர்வாகத்தையும் தான் கட்டுப்பாடில் வச்சிருக்காரு. எந்த அளவுன்னு சொன்னா, அந்த இடம் வந்து ஒரு 58 ராம குணசேகரன் வச்சுக்கிறாரா, கருப்பு முருகானந்தம் வச்சுக்கிறாரா? அதாவது கருப்பு முருகானந்தோட பின்புலத்தோட தான் ராம குணசேகரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காவல்துறை கட்டுப்படுத்தணும் எல்லாம். ஏன்னா பிஜேபியோட தேசிய பொறுப்பாளர் தான் கருப்பு முருகானந்தம்.
ஸோ அவரோட இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்றது நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே இல்லை, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். அப்போ கருப்பு முருகானந்தோட இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் எல்லாமே நடக்குது. இதில் என்னன்னா திமுக பல அமைச்சர்களே உடந்தையாக இருப்பாங்க நம்ம சந்தேகமா. எப்படி? அதாவது இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவர் வந்து நேருவை போய் பார்க்குறார். யாரு? ராமகுணசேகரன் அமைச்சர் நேருவை போய் பார்த்து 2.5 கோடி ரூபா அந்த இடத்தை வந்து டெவலப் பண்றதுக்கு நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லி வர்றார். பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பார்க்கா மறுபடியும் மாத்தி இது பண்ணணும். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குன்றாங்க, அதுக்கப்புறம் அதில் வணிக வளாகம் கட்ட போறேன்றாங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து செய்தி என்னன்னா அந்த இடத்துல உலகத்தரத்திலான ஒரு IAS அகாடமி கட்ட போறோம். அந்த ஊர் மக்கள் நான் சொன்னேன், IAS அகாடமி தானே கட்டுறோம், நான் இடம் தரேன், ECRல எங்க இடம் இருக்கலாம். எந்த அளவுன்னு சொன்னா அதிராம்பட்டத்துறை காவல் நிலையம் அந்த ஊர் மக்கள் கொடுத்த இடம், காவலர் குடியிருப்பு அந்த ஊர் மக்கள் கொடுத்த இடம், EB இப்போ சமீபத்தில் வந்து EBயோடைய அலுவலகம் திறந்துருக்காங்க, அதுவும் அந்த ஊர் மக்களோட இடம். இது எதுவுமே அரசு நிலம் கிடையாது. நீ IAS அகாடமியில் எதை வேணாலும் கட்டு, நாங்கள் இடம் தரோம், எங்கள் இடம் இருக்குன்னு சொல்லி ECRல கட்டியா ஊருக்குள்ள சந்தில் கொண்டு நீ கட்டுற ஒரு 55 செட்டில் உனக்கு ஏக்கர் அளவில் நான் இடம் தரோம். அந்த அளவுக்கு அந்த மக்கள் வராங்க. ஆனால் அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, 2.5 கோடி ரூபா அந்த 55 சென்ட் இடத்த நான் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தரேன் அப்படின்னு ஒதுக்கும் பொழுது இதுக்கு வந்து அமைச்சரும் உடந்தையாக இருப்பாரோ, நேரு கூட இது உடந்தையாக இருப்பார்ன்ற சந்தேகம்லாம் தொடர்ந்து அந்த மக்கள் வைக்கிறாங்க. அப்போ இது வந்து தமிழ்நாடு அரசை பார்த்து நான் கேட்குற ஒன்று தான், வாக்களிக்க மக்களை வந்து வீதியில் நிறுத்துவது திராவிட மாடல் கிடையாது. திராவிட மாடல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட நிற்கிறதா தவிர வாக்களித்த மக்களை வந்து தொடர்ந்து வீதியில் நிறுத்துவது திராவிட மாடல் அரசு கிடையாது. இது அரசுக்கு அழகில்லை. உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி நேற்று கூட நாங்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம். நாளுக்கு நாள் அந்த போராட்டம் வந்து நீடிப்பது. மதுராம்பட்டினம் முத்துப்பேட்டை ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. நாங்கள் அதில் ட்ரிகர் ஆச்சுன்னா அது வந்து அடக்க முடியாது. அந்த பயம் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா ஒரு 70% பெரும்பான்மை இருக்க ஊரில் அவர் ஆக்சுவலாக அவர் அந்த ஊருக்கார் கூட கிடையாது. ராமகுணசேகரன் என்பவர் ஊரில் சார்ந்தவர் கூட, அவர் வந்தாரக்குடின்றாங்க. வேற ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வந்து மீன் வியாபாரம் செய்ய வந்து அப்படியே அங்கே வந்து தன்னோட அரசியலை வந்து பதிச்சவர் தான் அந்த ராமகுணசேகரன். அப்போ அந்த மக்களை அவரை தூக்கி போட்டு வந்து என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அந்த மக்களுக்கு முடியும். ஆனால் இது எங்கே வந்து இந்த மாதிரி ட்ரிகர் ஆகிடுமோ அப்படின்ற பட்சம் தான் எல்லாரிடமே இருக்குது. எந்த வகைன்னு சொன்னால் நகராட்சி தலைவர் பெண் முஸ்லீம், அந்தம்மா ஓரம் நிற்பாட்டி வச்சு இவர் தான் வந்து பஞ்சாயத்து எல்லாம் பண்ணுறது. அவங்களும் சரி இது வேற மாதிரி பிரச்சனையை திருப்பிடுவான் அப்படின்றத எல்லாத்தையும் நமக்கு பொறுத்து போயிட்டே இருக்காங்க. இது எத்தனை நாள் பொறுத்து போவாங்கன்றது சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தொடர்.